இவிஎம் மிஷின் ஹேக்கபிளா? ஹேக்கபிள் தான். நம்மளால கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்து வோட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கவுண்ட்டை நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். யார் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் டேரெக்டாக அவங்களுக்கு விழுகிற மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னா, அது ப்ரோக்ராமில் கிடையாது, அந்த ஹார்ட்வேரில் தான் மேக்ஸிமம் நடக்கும். அந்த பாக்ஸை திருப்பி பின்னாடி பார்த்தீங்கனாலே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து மிஷின்ஸ் ஒர்க் ஆகும்போது நடுவில் ஏதாவது ஒரு ஸ்கேம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேர்ட்டிங் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மிஷின் ஆன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த பாக்ஸை கழட்ட ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இவிஎம் மிஷினில் அப்படி ஒரு ஆப்ஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாமே வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ தன்னைத்தானே வந்து அதை இது பண்ணிக்கிற மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமை ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரினா இதுக்கு முன்னாடி இருந்தது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். போர்டை ஓப்பன் பண்ணி டேம்பர் பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது இல்லை. இப்போ நம்ம பர்டிகுலராக கேரளாவில் மட்டும் பார்த்தோம் இல்லையா, அந்த போர்டை ஓப்பன் பண்ணி பர்டிகுலராக ஒரு பார்ட்டிக்கு வந்து நிறைய ஓட்ஸ் ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. எலெக்ஷன் வந்து 6 o'clock க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாக்ஸை திருப்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸோ ஃப்ரீஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செகண்டோட அந்த ஓட்டிங் இந்த பாக்ஸோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சீல் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம் நடக்குது, ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்பில் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். விவிபேட்டில் வந்து 7 seconds வந்து நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து காமிக்குமா. பட் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 7 seconds வந்து 3 secondsக்கோ 4 secondsக்கோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது அதை மாடிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அப்போது வந்து டோட்டல் ப்ரோக்ராமையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் தானே. இதை ப்ரெஸ் பண்ணினா இதை விழுகணுங்கிறது தான் ப்ரோக்ராம். பட் இவங்க அந்த பாக்ஸ் அந்த கண்ட்ரோலர்கிட்ட டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ என்ன ப்ரெஸ் பண்ணி இதுதான் விழுகுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மேனிக்கு அது போயிடும். இப்போ 10 secondsங்கிறத 3 seconds மாற்ற தெரிஞ்ச அவனுக்கு இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதை விழுகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் அவன் மாற்றிட்டானா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. ஹேக்கிங் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். ரீசெண்ட் டேஸுங்கிறத ரீசெண்ட் இயர்ஸாக சமீபத்தில் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இவிஎம் மிஷினும் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சு நிறைய இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஸோ இவிஎம் மிஷின் ஹேக்கபிளா? இவிஎம் மிஷின் ஹேக்கபிளான்னு கேட்டிங்கன்னா ஹேக்கபிள் தான். பட் அதில் வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அதாவது நம்ம டேரெக்டாக ஒரு விஷயத்த வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயத்தில் பண்ணுவோம். ஒன்று ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் மிஷின்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு வைஃபையோ இல்லை ஒரு ப்ளூடூத்தோ இல்லை ஒரு RF ஃப்ரீக்வன்சி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற கமாண்ட் அதை அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளால் ஈஸியாக வந்து ஹேக் பண்ண முடியும். பட் இந்த இவிஎம் மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் மோடு மாதிரி தான். எந்த ஒரு கனெக்ஷனுமே டேரெக்டாக கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு பேட்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்கலைன் பேட்ரி தான். நம்ம டேரெக்டாக வந்து கரண்ட் சப்ளை பண்ணியோ எதுவுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆல்கலைன் பேட்ரி வழியாக தான் ரன் ஆகும். சப்போஸ் அந்த பேட்ரி இருந்துச்சுன்னா திருப்பி அதை கழட்டி புது பேட்ரி போடுற மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆஃப்லைன் மிஷின்ஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அதோட கனெக்ஷன் டேரெக்டாக அதோட அந்த போர்டுக்கு போகும். ஸோ அந்த போர்டில் இருந்து எல்லாமே டிஜிட்டல் ரெஸ்பான்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். 0s and 1s கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தென் கவுண்டிங் வரும்போது இந்த நம்ம ஓட் போடும்போது ஸ்லிப் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லிப்பையும் இந்த போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த போர்டு நம்ம கையிலுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் நம்ம வந்து ஹார்ட்வேர் டிவைசஸை போட்டு வேணால் நம்ம ஹேக் பண்ணலாம். ஓகே, அப்போ 2 விஷயம் சொன்னீங்க. சாஃப்ட்வேர் ஹேக்கிங் ஒன்று, ஹார்ட்வேர். இப்போ சாஃப்ட்வேர் ஹேக்கிங்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ரிமோட்ல இருந்து எங்கே வேணாலும் பண்ணலாம். நம்ம கிட்ட ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா போதும். இப்போ சுபாஷ் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் ஹேக்கிங்னும் போது அதுக்குள்ள வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த சிப்குள்ள தான் வந்து சாஃப்ட்வேரை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது என்னென்ன பார்ட்டிலாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஓட்டிங் இதுக்கான பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் வந்து அந்த குட்டி சிப்குள்ளே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து EEPROMனு ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்கும். நம்ம ஹார்ட்வேர் லெவல் அப்படின்னு வரும்போது எய்தர் அந்த சிப்பையோ இல்லை மைக்ரோ கண்ட்ரோலரையோ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேர் ஹேக்கிங். இவிஎம் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. ஸோ அதில் தான் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அதை பேசிக் நாலேஜ் கூட இல்லாததுனால தெரியாது நிறைய மக்களுக்கு. அந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது எத்தனை முறை ப்ரோக்ராம் செய்யக்கூடியது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ஒன்ஸ் தான் அது வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு தடவையெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ அது 5 years ஒன்ஸ் தான் அது வந்து நடக்குது. ஸோ அந்த டைமில் அவங்க முடிவெடுக்கிறது தான். பட் ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த பாக்ஸை திருப்பி பின்னாடி பார்த்தீங்கனாலே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும்.
சப்போஸ் வந்து மிஷின்ஸ் ஒர்க் ஆகும்போது நடுவில் ஏதாவது ஒரு ஸ்கேம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கிங் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மிஷின் ஆன் பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து இன்னொரு மிஷின்ஸ் கொண்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்கேம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இது 2013 இன்ட்ரோ பண்ணாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் இன்ட்ரோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு ஸ்லிப்பு விழுகும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக அந்த கண்ட்ரோலர் யூனிட்டும் அந்த பட்டன் வச்சிருக்கிற அந்த போர்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் யார் ஓட்டு போடுறாங்க, யாருக்கு ஓட்டு விழுகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது தான் அந்த பாக்ஸே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் இது எதுவுமே பண்ண முடியாது தான். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு வாட்டி மட்டும்தான் ப்ரோக்ராம் செய்ய முடியும் அப்படின்னா அது ஹேக் பண்ண முடியாது. ஒரு வாட்டி எலெக்ஷன் கமிஷன் டிசைன் பண்ணி வச்சிடுறாங்க ப்ரோக்ராம் பண்ணி. பட் அதை திரும்ப நம்ம அடுத்தடுத்து ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னும் போது யார் வேணா அதில் சேஞ்ச் பண்ணி வைக்கலான்ற கொஸ்டின் வருது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அதில் பண்ண முடியும் அப்படின்னா அது ஹேக்கபிள் டிவைஸ் தானே? இல்லை, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பாக்ஸை கழட்ட ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இவிஎம் மிஷினில் அப்படி ஒரு ஆப்ஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாமே வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ தன்னைத்தானே வந்து அதை இது பண்ணிக்கிற மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமை ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுறீங்க அந்த மாதிரினா இதுக்கு முன்னாடி இருந்தது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இல்லை அதோட அது அப்படியே வந்து ஸ்டாப் இப்போ ஆகிடும். ரீசன்ட் வெர்ஷனில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரீசன்ட் வெர்ஷன் டேம்பரிங் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. 2004 சம்திங் ஒரு நெதர்லாண்டில் இருந்த ஒரு ஹேக்கர் ஒருத்தவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க இவிஎம் மிஷினை. அவங்கள வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கேஸாகவே ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு எங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்னொரு பாக்ஸ் கொண்டு வந்து விவிபேட். ஓகே, அதுலேருந்து உங்களுக்கு அது இருக்கும்போது இன்னும் ப்ராப்பராக கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ அதை ஹேக் பண்ணவரே கிட்டத்தட்ட தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன். அவர் யூஎஸில் இருக்கிற ஒருத்தர், நெதர்லாண்டில் இருக்கிற ஒருத்தர் தான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஸ்டோரி ரொம்ப முன்னாடி படித்தது. ஸோ ஆக்சுவலாக அந்த 3 பேரும் சேர்ந்து தான் இதை மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் அந்த மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணாலுமே மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் அந்த மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சிப்போ அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று ஒரு சால்ட்ரிங் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்து ஓட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவுண்ட்டை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். யார் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் டேரெக்டாக அவங்களுக்கு விழுகிற மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னா அது ப்ரோக்ராமில் கிடையாது, அந்த ஹார்ட்வேரில் தான் மேக்ஸிமம் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனில் கூட கேரளாவில் டெஸ்டிங்காக ஒரு நாள் விடும்போது எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் பிஜேபிக்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எப்படி அதை பண்ண முடியும் நம்மளால? மேக்ஸிமம் எல்லாமே வந்து போர்டு இஷ்யூவில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா கோட் லெவலில் பண்ணாங்க அப்படின்னா எல்லா மிஷின்ஸ்க்கும் ஒரே கோடு தான், அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யணும். ஆனால் அந்த போர்டில் பண்ணுற ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன், அதாவது அந்த போர்டில் பண்ணுற சால்ட்ரிங் விஷயம் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இஷ்யூ ஆகுது. போர்டை ஓப்பன் பண்ணி டேம்பர் பண்ணலாம் ஆக்சுவலாக, அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது இல்லை. இப்போ நம்ம பர்டிகுலராக கேரளாவில் மட்டும் பார்த்தோம் இல்லையா, அந்த போர்டை ஓப்பன் பண்ணி பர்டிகுலராக ஒரு பார்ட்டிக்கு வந்து நிறைய ஓட் ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமும் இருந்திருக்கு. இப்போ எப்படி அதெல்லாமும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி ஹேக் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்ணோம்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிடும் சொல்றீங்கல்ல. ஆமாம். அப்புறம் எப்படி அதுல பாசிபிலிட்டி? ப்ரோக்ராம் நம்ம டச் பண்ண போகிறது இல்லையா, நம்ம ஹார்ட்வேரை தானே டச் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஹார்ட்வேரில் தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமே பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹார்ட்வேரே டேம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை தான். ஈஸியாக நீங்கள் ப்ரோக்ராமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் ப்ரோக்ராமில் கை வைக்கும் போது தான் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹார்ட்வேர்லேருந்து ப்ரோக்ராம் போனீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். அதனால தான் ப்ரோக்ராம் வந்து இவிஎம் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சிப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சிப்பில் வந்து ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கோடை வந்து நம்ம அகைன் எடிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஓக் ஆகக்கூடாது, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகணும். அப்படி இன்கேஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா வந்து எதர் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துலேயே மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் சொல்கிறாங்க. பட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பண்ண விடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இது வந்து பெரிய லெவலில் நடக்கிறது அப்படின்றதுனால அந்த சிப்குள்ளே வந்து என்ன இன்டெகிரிட்டி இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த லெவலில் நம்ம இறங்கி ரிசர்ச் பண்ணும்போது அதை டேம்பர் பண்ண முடியுமா மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இப்போ இவிஎம் மிஷின் இருக்க வரைக்கும் நம்ம அதில் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் லைக் ஒரே பார்ட்டிக்கு போகிற மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை டேம்பர் பண்ணுறாங்க. ஓகே, பட் விவிபேட் வந்ததுக்கு அப்புறமும் அப்படி ஒரு இஷ்யூ வருதுன்னா அப்போ விவிபேட்டில் நமக்கு ரெஃபரன்ஸ் காட்டும்ல நம்ம யாருக்கு ஓட் போட்டோம் அப்படிங்கிறது. அப்போ விவிபேட்டையும் சேர்ந்து ஹேக் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது வேற இது வேற. இது வந்து எப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா அங்கே வந்து இவங்க இந்த இது ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பி என்ன ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கங்கிற கவுண்ட்டு தான் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ அது வந்து ப்ரோக்ராம் லெவல் தான். ஸோ நம்ம ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே சேஞ்ச் ஆகும்.
ஓ அப்ப டைரக்டா விவிபேட்க்கும் இவிஎம் மிஷினுக்கும் கனெக்ஷன் கிடையாது. சம்மந்தம் கண்ட்ரோல் கிடையாது. யூனிட்ல போய் தான் கண்ட்ரோல் யூனிட் ஒரு ப்ராசஸ் பண்ணி நமக்கு விவிபேட்ல அந்த காட்டுது. மாதிரி. ஓகே, இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த மிஷின் டேம்பர் ஆகுறதுக்கான ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. பட் இது சீல் பண்றாங்கல்ல, சீல் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஹேக் பண்ணி ஓட்ஸ் கவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை ஆக்சுவலாக இது வந்து இதில் ஒரு அடிஷ்னல் யூனிட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த டைமில் இது ப்ரெஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் அங்கே வந்து டைம் ரெஜிஸ்டர் ஆகும். ஸ்டாம்போட வந்துரும். என்ன டேட்டு, என்ன டைம் ஸ்டாம்ப் முதல் இது எல்லாமே வந்து வெர்ஷன் 3ல வந்துச்சு. அதாவது ஆஃப்டர் 2013 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிடையாது, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடையாது. இப்போ நீங்க இன்கேஸ் எலெக்ஷன் டேட்டை தாண்டி நீங்க ஏதாச்சும் ஓட் நீங்க ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த ஃபில்டர் நீங்க போட்டு அந்த ஓட்ஸை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே எலெக்ஷன் அன்னைக்கு போடுற ஓட்டு நம்ம எந்த டேட்ல போட்டிருக்கோம், என்ன டைமிங்ல போட்டிருக்கோங்கிறது எல்லாமே இருக்கு. கரெக்ட். அது இப்போ அந்த எலெக்ஷன் machine ல வந்து மட்டும்தான் 6 o'clock க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாக்ஸை திருப்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளோஸோ ஃப்ரீஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செகண்டோட அந்த ஓட்டிங் இந்த பாக்ஸோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சீல் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம் நடக்குது, ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்பில் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம், மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. இவிஎம் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இத்தனை ஓட்ஸ் தான் இதுல கவுண்ட் ஆகும், இத்தனை ஓட்ஸ் தான் இதுல எடுத்துக்கும் அப்படின்ற அது அந்த மாதிரி? ப்ரோக்ராமிங் பொறுத்து. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வார்டில் ஒரு ஏரியா எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு வார்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்களாமா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது கவுண்ட் நெசசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் என்ன பார்க்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கவுண்ட் அது அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறது, அவங்க அந்த ஏரியா பார்ட்டிஸ் பிரிக்கிறது தான். ஸோ நம்ம அதில் இன்வால்வ் ஆக வேண்டாம். என்ன கவுண்ட்டை பொறுத்தவரைக்கும். ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. ம். மேபி 75% போல் ஆகலாம், இல்லை 100% கூட போல் ஆகலாம். அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு 75%க்கு மேலே அதுக்கப்புறம் போல் ஆகலை அப்படின்னா ஓட்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது ஓட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது வந்து இட் ஒன்ட் பி அ குட் சாய்ஸ். அண்ட் வைக்கவும் மாட்டாங்க. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ஓட் பண்ணுறது வந்து இட் ஷுட் கவுண்ட் அக்யூரேட்டாக எவ்வளோ கவுண்ட் அப்படி இருக்குன்றத எண்ட் ஆஃப் த கால்குலேஷன் அப்போ இட் ஷுட் கிவ் கண்ட்ரோல் யூனிட் தான் உங்களுக்கு கால்குலேஷன் டிஸ்ப்ளே பண்ணும். நம்ம பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா நிறைய பேர் இதை அப்போஸ் பண்றாங்க. அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறதே ரொம்ப ராங்கா இருக்கு. அன்லெஸ் ஒரு அன்டில் விவிபேட் இருக்க வரைக்கும் தான் அது ஓரளவுக்கு சேஃபா இருக்கும்ட்டு. ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? சரி, நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நம்ம அட்வான்டேஜ் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஜிட்டலுக்குள்ளே வரவே கூடாது. முன்னாடி நம்ம பேங்க்கில் சலான் எழுதி போட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஜிபே பண்ணுறோம். சலான் எழுதி போடும்போது எந்த ஸ்கேமும் நடக்கல. ஆனால் ஜிபேயில் பண்ணும்போது 1008 ஸ்கேம் நடக்குது. நம்ம நார்மல் நெட் பேங்கிங் பண்ணும்போதும் அது என்ன தான் செக்யூர்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் இவிஎம் மிஷின்ஸை நீங்கள் வந்து முன்னாடி நம்ம ஓட்டு எழுதி ஸ்லிப் உள்ள தூக்கி போட்டாலும் ஒன்று தான். இப்போ நீங்கள் இந்த மிஷின்ஸில் வச்சு பண்ணுறது ஒன்று தான். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஓல்டன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது பெருசாக எதுவுமே நடக்கலை. ஏன்னா எல்லாமே மேனுவல் ப்ராசஸ். பட் இது எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸாக நடக்கிறனால நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இல்ல இருக்கும். நம்ம இப்படி பேசலாமே, ஏதோ ஒரு இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தானே பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் இதை பயன்படுத்தாம இருக்காங்க. இல்லை அப்படி பார்க்குறத விட இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மி. ஸோ அங்கே வந்து உங்களால் வந்து அதனால தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் தே ஆர் யூஸிங் த ஓல்டர் கான்செப்ட். ஸோ பென் அண்ட் பேப்பரில் வந்து போய் பூத்தில் வந்து ஓட் போடுறது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம் அண்ட் நம்ம இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக காமிக்கிறதுக்காக இது ஒன் ஆஃப் த கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ட்ராபேக் நான் ரீசெண்டாக லேர்ன் பண்ணது என்னென்னா, அந்த விவிபேட்டில் வந்து 7 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து காமிக்குமா. பட் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 7 செகண்டை வந்து 3 செகண்ட்க்கோ 4 செகண்டுக்கோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது அதை மாடிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அப்போது வந்து டோட்டல் ப்ரோக்ராமையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் தானே அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஆனால் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ நம்ம இந்தியன் அண்ட் நெதர்லாண்ட் அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ரிசர்ச்சர்ஸ் பண்ண ஹேக்கு தான் அது. ஓகே. ஏன்னா அந்த ஸ்லிப் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஆமா, 7 நம்ம செகண்ட்ஸ் விசிபிளா இவிஎம்ல இருக்கும். பிரஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 7 செகண்ட்ஸ்ல தான் நமக்கு விவிபேட்ல காட்டும் இருக்கும். யாருக்கு ஆனா vote அந்த போட்டோம். கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க. ஓகே. டிக்ரீஸ் பண்ணதும் இல்லாம நெக்ஸ்ட் டே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அது வேற விஷயம். பட் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இதையே என்னால டச் பண்ண முடியுது அப்படின்னா இன்னும் விட்டு பாருங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் 2019 இதே ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ்ல தான் நிறைய இடத்துல எத்தனை சதவீத வாக்குகள் வந்து பதிவாச்சோ அதை விட அதிகமாகவே வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டிலேயே காஞ்சிபுரம் இந்த மாதிரியான நிறைய தொகுதிகளில் வந்து
பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குல்ல. ஸோ இதுக்கு இவிஎம் மிஷினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவிஎம் மிஷின்ல பக்கத்துல அந்த ஃபோட்டோ காப்பி வருது இல்லைங்களா? ஸோ அந்த 2மே இப்போ அது எவ்வளோ ஸ்லிப்பு கீழே விழுகுதோ அவ்வளோ கவுண்ட் இங்கே வந்து மேட்ச் ஆகணும். அது 2மே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த பாக்ஸில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஒரு மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இவங்க கவுண்ட் பண்ணும்போது 2மே வந்து கவுண்ட் பண்ணணும். அதை நிறைய பார்ட்டிஸ் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்டில் கோர்ட்ல கேஸ் கண்ட்ரோல் போயிட்டு யூனிட்ல இருக்கு. மட்டும் தான் வர்ற கவுண்ட்டை தான் ஃபைனலைஸ் பண்றாங்களே தவிர விவிபேட்ல வர்ற கவுண்ட்டை ஏன்னா அந்த வந்து பாக்ஸை எடுக்கிறது இல்ல. திருப்பி பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அவங்க அந்த ஒரு சோம்பேறித்தனம் எடுத்துக்கிறாங்களா இல்லை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த கண்ட்ரோல் யூனிட் எடுக்கிறது மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்லிப்பு உள்ளே விழுகுதா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறதே இல்லை. அதை கரெக்டாக அதை வந்து கவுண்ட் எடுக்கணும். இப்போ இந்த பார்ட்டிக்கு இவ்வளோ போயிருக்கு, இந்த பார்ட்டி இவ்வளோ இருக்குது, ஸோ இந்த கவுண்ட் இங்கே மேட்ச் ஆகுதா, எல்லாமே இவங்க பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ எந்த பாக்ஸ் எந்த இடத்துல ஸ்கேம் நடந்திருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தோட அத்தன்டிசிட்டியும் வெரிஃபை பண்ணணும். இப்போ விவிபேட்ல இவ்வளோ இருக்கு, கண்ட்ரோல் யூனிட்லயும் இவ்வளோ இருக்கு அப்படின்றத எண்ட் ஆஃப் த ஓட்டிங் டே முடியுது இல்லையா, அப்பவே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதலாம். இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதுறவங்க வந்து அதுக்கும் இன்ஸ்டண்ட்டாக எழுதலாம். அப்பதான் வந்து வேற யாராச்சும் நாளைக்கு வந்து டேம்பர் பண்றாங்க அப்படின்னும் போது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த வார்ட்ல இருந்து கொண்டு போவாங்க, அப்புறம் எலெக்ஷன் பூத்துன்னு வைப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ எந்த இடத்துல வந்து அந்த டேம்பர் எக்ஸாக்டா ஆயிருக்கு அப்படின்றத மேபி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் சான்ஸா இருக்கும். பெர்சன்டேஜ் வைஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு 2% 3% அப்படிங்கிறது வாக்குகள் அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி மேனுவல் எரராக இருக்கலாம், இல்லை மிஷின் எரராக கூட இருக்கலாம். பட் அது அப்படியே அப்ரப்டாக 4 லட்சம் பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 5 லட்சம் கிட்ட எண்ணும் போது அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குல்ல, அதனால தான் நான் கேட்குறேன். என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2மே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் தான். ஒன்றை மட்டும் பார்க்காம 2மே பார்க்குறது பெஸ்ட். ஏன்னா அதில் இருந்தால் நம்மளோட இந்த கவுண்ட் வேரியேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபர்தர் சொல்யூஷனுக்கும் மூவ் பண்ணலாம். ஸோ என்ன அதை தான் எல்லா பார்ட்டிஸுமே சஜஸ்டும் பண்றாங்க. நீங்க ரெண்டுத்தையுமே கவுண்ட் எடுத்து டேலி பண்ணுங்க. டோன்ட் டிபெண்ட் ஆன் த கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா கண்ட்ரோல் யூனிட்டை தான் டேம்பர் பண்ண முடியுன்றதை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிஸாக தான் விவிபேட் கொண்டு வந்தாங்க. பட் அதில் இருக்கிற கவுண்ட்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னும் போது ஆனால் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த எலெக்ஷனில் கூட நியூஸ் வந்துச்சு. நம்ம ஒரு பார்ட்டிக்கு நம்ம வந்து ஓட் விழுகும்போது அது அந்த பார்ட்டிக்கே போகலை, வேற ஒரு பார்ட்டிக்கான ஒரு இதுதான் விழுந்திருக்கு. நான் அதை சொல்ல விரும்பல, அது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ யாருக்கு விழுந்திருக்கு ஒரு அப்படின்னு பார்ட்டி பிரஸ் பண்ணும்போது இங்க விவிபேட்ல வேற பார்ட்டியோட சிம்பிள் வருது. அதுதான் சொல்றேன். என்ன பார்ட்டிக்கு பிரஸ் பண்ணாலும் அந்த பார்ட்டிக்கு தான் விழுகுது. ஸோ இது சென்னையில கூட நடந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு நார்த் சென்னை சைடில். இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து டேம்பர் பண்றது தான் மேக்ஸிமம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து டேம்பர் பண்றதுனால தான் அந்த கவுண்டிங் அங்கே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ப்ரோக்ராமிங் கரெக்டாக இருக்குது, நீ இதை ப்ரெஸ் பண்ணினா இதை விழுகணுங்கிறதான் ப்ரோக்ராம். பட் இவங்க அந்த பாக்ஸ் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ என்ன ப்ரெஸ் பண்ணி இதுதான் விழுகுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மேனிக்கு அது போயிடும். இப்போ 10 செகண்ட்ஸுங்கிறத 3 செகண்ட்ஸ் மாற்ற தெரிஞ்ச அவனுக்கு இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதை விழுகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் அவன் மாற்றிட்டானா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, மாத்தணும்னு நினைச்சா எப்படி வேணா மாற்றலாம். எந்த சிம்பிள் அழுத்தினாலும் எனக்கு தான் வரணுன்ற மாதிரியும் மாற்றலாம், எந்த சிம்பிள் அழுத்தினாலும் அந்த சிம்பிளுக்கு ஓட்டு போகாமல் இருக்கிற மாதிரியும் நம்ம கரெக்ட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலை தான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல ஒரு மைக்ரோ சிப் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பின் மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா நீ என்ன வேணால் அழுத்திக்கும், அந்த சிம்பிள் போகாது. நான் 1000 ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது விழுகுது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டேம்பரிங். ஓ, அப்படியும் பண்ணலாம். ஒரு வாட்டி பிரஸ் பண்ணா 2 வாட்டி ஓட் விழுற மாதிரி அந்த அதுவும் பண்ணலாம். நீங்க எல்லாமே ஹார்ட்வேர் செட் பண்ணலாம். 500 ஓட் வந்து எனக்கு ஒரே பார்ட்டிக்கே கொடு, இல்ல 1000 ஓட் கொடு அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க, அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி இவர் சொன்ன ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணி நம்பர் போடுறீங்க. 500 1000 50,000 you can put as many votes இல்ல. ஓகே, பட் இந்த process வந்து அந்த மெஷினை மேனுஃபேக்சர் பண்ணவங்களால மட்டும் தான் முடியுமா, இல்ல ஹேக்கர்ஸ் கூட யார் வேணாலும் பண்ணலாம்? டீபக் பண்ண தெரியணும். எப்படி இருக்கு, ஹார்ட்வேர் எங்க இருக்கு, சாஃப்ட்வேர்ல என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்லை, ராஸ்பெரி பைங்கிறது ஒரு சாதாரண ஒரு டிவைஸ் தான். கம்ப்யூட்டரோடைய ஒரு மினி வெர்ஷன் தான். அதை வச்சு HDMI சப்போர்ட்ல இருந்து முன்னாடி அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் எப்படின்னா வீட்டில் இருக்கிற டிவி வந்து டேரெக்டாக CPU கனெக்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கலாங்கிறதா கான்செப்டே. ஆனால் இப்போ அந்த டிவைஸை அப்படியே ஹேக்கிங் மிஷினாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ஹேக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு லினக்ஸ் OS தேவையோ அந்த லினக்ஸ் OS அதில் பூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் பூட் பண்ணிவிட்டு தேவைப்படுற டிவைசஸை சைடில் அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கையில் இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் அந்த மிஷினு. அதை வச்சு ஹேக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ எலெக்ஷன்லேயே வந்து EVM மிஷின் வச்சு ஒரு குட்டி ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு குட்டி அப்படிங்கிறது. இல்லைங்க, பெருசு. மேனுஃபேக்சர் பண்ணும்போது இருக்கிற EVM நம்ம அப்படியே எப்போ யூஸ் பண்றோமோ அப்பதான் வந்து நம்மளால 100% அக்யூரேசியா மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஏதாவது நடக்குதா நமக்கு அது தெரியும். அங்கே ஒரு டெஸ்டிங் வைக்கணும். ஆனா மோஸ்டா ரிசல்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல யாருமே ஏன்னா அது வந்து ஒரு கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துருவாங்க.
இப்போ எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது அபார்ட் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன். பாரத்ன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா ஃபுல்லா தெரியல. பட் பாரத்ங்கிற பேர் ஞாபகம் இருக்கு. அண்ட் தட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு சைடுன்னு நினைக்கிறேன். எங்க பண்றாங்க, எங்க பிளான்ட் இருக்கு, எவ்வளவு டிவைசஸ் பண்றாங்க, நமக்கு எதுவுமே அதை தெரியாது. பெருசா எக்ஸ்போஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னும். அது கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்படி இல்லாட்டி அங்கேயே போய் அங்கேயே வந்து டேம்பர் பண்ண ஸ்டார்ட் இல்ல பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. மக்கள் மத்தியில மட்டும் தானே. மேபி இருக்கலாம். பாலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியாம இருக்கும்னு தெரிஞ்சிருக்கலாம். சொல்ல முடியாதுல்ல. Correct. கண்டிப்பா தெரியுங்க. தெரியாமலாம் இருக்காது. நம்ம ரொம்ப பொலிட்டிக்கா பேசினாலும் நம்மளுக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆயிருங்கிறனால எல்லாமே மறைமுகமா சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் உண்மை வந்து எப்படியும் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அந்த டிவைஸ் எடுத்து ஒரு நாள் ஏன்னா இப்போ நம்ம பேங்க் இருக்கு. இப்போ நம்ம பேங்க்ல வந்து பணம் போடுறோம். அந்த பேங்க்குக்காரனே வந்து ஏங்க உங்க பணம் எங்கிட்ட சேஃபா இருக்குன்னு ஒரு பேங்க்காரன் வந்து சொல்லுங்க பார்ப்போம். எவனும் சொல்ல மாட்டான். தைரியமா வந்து இந்தாங்க என் பேங்க்ல நீங்க வந்து மாசம் நீங்க 1000 ரூபாய் போடுறீங்க. என் பேங்க்ல இவ்வளவு கோடி பணம் இருக்கு. நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கோன்னா நீங்க வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க. நானே ஓப்பனா சொல்றேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ இவங்க வந்து இவிஎம் மிஷின்ஸை கையில வச்சிருக்காங்க. தைரியமா வந்து வெளியில கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து வெளியில இருக்காங்க. நம்ம ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ். ஸோ அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே டக்குன்னு அதுக்குள்ள இருக்கிற எல்லா வல்னரபிலிட்டிஸோ இல்லை வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அப்படியே நீட்டா சொல்ல போறாங்க. ஒரு அது சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸ்கில்டு பர்சன்ஸ் சுபாஷ் சொன்ன மாதிரி இருக்காங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்திக்கல் ஹேக்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க டீபக் பண்ணி ஹார்ட்வேர் லெவலில் டெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் சைடில் ஒரு டீம் இருப்பாங்க, ஹார்ட்வேர் சைடில் ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா. ஸோ 2 டீமும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு இன்னும் பெட்டரான சிஸ்டம் நம்மளால கொடுக்க முடியும்ல. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் கொடுக்க போறாங்க. அதை அவங்க ரிசால்வ் பண்ணி திருப்பியும் வந்து அவங்க பூட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. 5 years So அதுல என்ன நடக்குது. இருக்கு? ஒரு 2 years அப்புறமேட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் 2 years வந்து ஒரு 1 year கான்ட்ராக்ட் பீரியட் மாதிரி போட்டு ஓபன் டு பப்ளிக் மாதிரி கொடுத்து இதுதான் எங்களோட பீட்டா வெர்ஷனை கொடுக்க சொல்லுங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி நாங்க டெஸ்ட் கொடுக்குறோம். பண்ணி ரிசல்ட் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அவங்க பப்ளிக்லாம் பண்ணலாம் இல்லையா? ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா they are doing something in the background. பண்ணா அவங்க expose ப்ராப்பரா ஆயிடுவாங்க. இருக்காங்க அப்படின்னா தைரியமா சொல்லலாம்ல. ஸோ அதுதான் பாயிண்ட். ட்ரூ. அதான் இப்போ நிறைய பேருக்குமே இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இவிஎம் மிஷின்ல என்னதான் நடக்குது அப்படிங்கறத அதை பத்தி தான் நாங்க தெளிவா கேட்டோம். அண்ட் நீங்க அதை விட தெளிவா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது.